Hello everyone, welcome back to our channel. I am Chindraj, your language tutor. In this video, I would like to teach you usage of come what may through Tamil. So if you are ready to learn, let's get started. Before let's get started, if you are new to this channel, please go and subscribe my channel and also press the bell icon. So viewers, இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா come what may. அதாவது come what may அப்படிங்கற சென்டென்ஸை எப்படி நம்ம சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸ் கூட மேக் பண்ணி எப்படி நம்ம பேசலாம்ங்கறத இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். come what may actually one kind of phrase தான். சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த come what may அப்படினா என்ன நடந்தாலும் சரி. என்ன நடந்தாலும் சரி. நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் தமிழ்ல. டேய் என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நாங்க போயிரணும். என்ன நடந்தாலும் சரி, இத நான் வந்து பாத்துறணும், ஒரு கை பாத்துறணும். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் வந்து இந்த சாக்பீஸ உடைச்சிடணும். என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கிலீஷ் பேசிடணும். சோ இந்த மாதிரி தமிழ்ல என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி நம்ம நிறைய டைம் சொல்றோம். சோ அதுக்காக சொல்றதா வந்து கம் வாட் மே. அதுக்காக யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் தான் கம் வாட் மே. அண்ட் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் ரெண்டுக்குமே வந்து கம் வாட் மே யூஸ் பண்றோம். So I hope it will be very interesting and useful. So don't miss it. Do watch it till the end and learn something new. Let's start our lesson. So today's lesson about come what may. Today's lesson about come what may. So whatever happens என்ன நடந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில சொல்றதுக்கு உண்டான ஒரு வேர்டு தான் come what may. Come what may and no matter what happens. No matter what happens. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் வந்து உன் வீட்டுக்கு வந்துடணும். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடணும். என்ன நடந்தாலும் சரி, நான் படம் பாத்துறணும். அந்த மாதிரி சொல்லும் இல்லையா? சோ என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்றதுக்கு no matter what happens அது சொல்றதுக்கு பதுவா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா come what may. So instead of using this whatever happens and no matter what happens, we can use come what may. We can use come what may. And next structure, come what may structure. Come what may plus sentence. Come what may plus sentence. இதுல வந்து verb இதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இதோட ஸ்ட்ரக்சர் come what may plus sentence or sentence plus come what may. Whatever. Come what may plus sentence or sentence plus come what may. Come what may நீங்க முன்னாடி சொன்னாலும் சரி இல்ல பின்னாடி சொன்னாலும் சரி, அது வந்து சென்டென்சஸ் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு சில சென்டென்ஸோட பார்த்தா ஓரளவுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So let's see an example. So already சொல்லிட்டேன் come what may அப்படினா என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அந்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், come what may யூஸ் பண்ணலாம். சோ இப்போ சென்டென்ஸோட வாட்ச் பண்ணுங்க. So come what may, I'll come to meet you. I'll come to meet you. Come what may, I'll come to meet you. என்ன நடந்தாலும் நான் உன்னை மீட் பண்றேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை மீட் பண்ண வாரேன். I'll come to meet you. என்ன நடந்தாலும் நான் உன்னை மீட் பண்ண வாரேன். இது எப்ப சொல்ல அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட சொல்லுவான், இங்க வராத, இங்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுவான், சுச்சுவேஷன் சரியில்லை, நிலைமை சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம என்ன நடந்தாலும் நான் உன்னை பார்க்க வரேன். என்ன நடந்தாலும் நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லுவோம். சோ என்ன நடந்தாலும் அப்படின்னு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், come what may, I'll come to meet you. என்ன நடந்தாலும் நான் உன்னை பார்க்க வரேன். அண்ட் செகண்ட் ஒன் come what may, என்ன நடந்தாலும் I'll not talk to you. I'll not talk to you. நான் பேச போறது இல்ல. என்ன நடந்தாலும் நான் பேச போறது இல்ல. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கூட சண்டை கட்டி என்ன சொல்லுவோம், என்ன நடந்தாலும் நான் பேச போறது இல்லைன்னு சொல்லுவோம். சோ என்ன நடந்தாலும் அப்படின்னா come what may யூஸ் பண்ணிக்கலாம். பேச போறது இல்லைன்னா I'll not talk to you. I'll not talk to you. சோ என்ன நடந்தாலும் நான் கூட பேச போறது இல்ல. come what may, I'll not talk to you. come what may, I'll not talk to you. என்ன நடந்தாலும் நான் கூட பேச போறது இல்ல. அந்த தேர்ட் ஒன் come what may, என்ன நடந்தாலும் she will not believe me. அவன் நம்ப போறது இல்ல. என்ன நடந்தாலும் அவன் நம்ப போறது இல்ல. என்ன நடந்தாலும் அவன் நம்ப போறது இல்ல. இது நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூஸ் பண்றோம். நம்ம அங்க போயவே மாட்டோம். அங்க வந்து போனேன் அப்படின்னு நம்ம கேட்டா நம்ம சொல்லுவோம், இல்ல நான் அங்க போல அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. சோ என்ன நடந்தாலும் அவன் நம்ப போறது இல்லைன்னு முதல்ல முடிவு பண்ணிடுவோம். சோ என்ன நடந்தாலும் அப்படின்னா come what may, அவன் நம்ப போறது இல்ல அப்படின்னா she will not believe me. She will not believe me. என்னை மீனா என்னை, she will not believe me என்ன நம்ப போறது இல்ல. என்ன நடந்தாலும் come what may. So come what may, she will not believe me. And fourth one come what may, என்ன நடந்தாலும் I'll get a government job. I'll get a government job. என்ன நடந்தாலும் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவேன். என்ன நடந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவேன். சோ I'll get a government job. நான் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வாங்கி ஆகணும். நான் வந்து புடிச்சிருவேன், கவர்மெண்ட் வேலையை புடிச்சிருவேன். சோ என்ன நடந்தாலும் அப்படின்னா come what may. So come what may, I'll get a government job. Come what may, I'll get a government job. And fifth one, I will teach you English. I will teach you English. Come what may.
என்ன நடந்தாலும் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் கத்து கொடுத்துருவேன். ஐ வில் டீச் யூ இங்கிலீஷ் கம்பார்ட்மெண்ட். என்ன நடந்தாலும் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் கத்து கொடுத்துருவேன். சப்போஸ் வீடியோ ஒர்க் ஆகலினாலும் இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த மாதிரி நேரத்துலயும் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துருவேன். சோ என்ன நடந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் நான் கத்து கொடுத்துருவேன் அப்படின்னா ஐ டீச் யூ இங்கிலீஷ் கம்பார்ட்மெண்ட். ஐ டீச் யூ இங்கிலீஷ் கம்பார்ட்மெண்ட். சோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ கம்பார்ட்மெண்ட் பிளஸ் சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சென்டென்ஸ் பிளஸ் கம்பார்ட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சோ ஹியர் சென்டென்ஸ் பிளஸ் கம்பார்ட்மெண்ட். ஓகே. And the sixth one, I am going to Chennai compartment. நான் வந்து சென்னைக்கு போயிடுவேன். என்ன நடந்தாலும் நான் சென்னைக்கு போயிடுவேன். I am going to Chennai compartment. இப்பெல்லாம் வந்தாங்க கரோனா வந்து அதிகமான்னு சொல்றாங்க. சோ இருந்தாலும் நாங்க போயிடுவேன். என்ன நடந்தாலும் நான் சென்னைக்கு போயிடுவேன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல compartment I am going to Chennai or I am going to Chennai compartment. I am going to Chennai compartment. Both are equal. And the seventh one, I will meet you tomorrow. I will meet you tomorrow compartment. நாளைக்கு நான் மீட் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் நாளைக்கு நான் மீட் பண்ணுவேன். ஐ வில் மீட் யூ டுமாரோ கம்பார்ட்மெண்ட். கம்பார்ட்மெண்ட்னா என்ன நடந்தாலும். அண்ட் எய்த் ஒன், கம்பார்ட்மெண்ட் என்ன நடந்தாலும் ஐ வில் நெவர் லீவ் யூ. உன்னை விட மாட்டேன். என்ன நடந்தாலும் உன்னை விட மாட்டேன். இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுதான். என்ன நடந்தாலும் உன்னை நான் ஆபத்துல விட மாட்டேன். எந்த ஆபத்துல இருந்தாலும் நானும் பாக்குறேன். சோ என்ன நடந்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நடந்தாலும் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட். சோ விட மாட்டேன் அப்படின்னா I will never leave you. I will never leave you. So compartment, I will never leave you. And ninth one in our list is compartment. என்ன நடந்தாலும் we need to complete this work. We need to complete this work. நாம இந்த ஒர்க்கை முடிச்சாகணும். சோ என்ன நடந்தாலும் நாம இந்த ஒர்க்கை முடிச்சாகணும். இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ என்ன நடந்தாலும் அப்படின்னா compartment, we need to complete this work. நாம இந்த வேலையை முடிச்சாக வேண்டும். And the 10th one, compartment. என்ன நடந்தாலும் I have to do this. இத பண்ணணும். நான் இத செஞ்சு ஆகணும். என்ன நடந்தாலும் சரி அதை நான் பண்ணியே ஆகணும். இன்னே இதை பண்ணாதரா இதனால வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா கூட என்ன சொல்லுவோம், என்ன நடந்தாலும் இதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவோம். சோ என்ன நடந்தாலும் அப்படின்னா compartment I have to do this. Compartment I have to do this. And the next one, compartment என்ன நடந்தாலும் I will help you. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் வேலையே போனாலும் பரவாயில்ல. என்ன நடந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நடந்தாலும் அப்படின்னா compartment I will help you. Compartment I will help you. என்ன நடந்தாலும் நான் உனக்கு உதவி பண்றேன். அந்த நெக்ஸ்ட் ஒன், compartment என்ன நடந்தாலும் I eat this. இத சாப்பிடுறேன். சில குழந்தைகள் நம்ம சொல்லுவோம், நீ சாப்பிடாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நடந்தாலும் இதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன நடந்தாலும் அப்படின்னா compartment I eat this. Compartment I eat this. என்ன நடந்தாலும் இதை நான் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், compartment என்ன நடந்தாலும் I will not tell a lie. நான் போய் சொல்ல மாட்டேன். I will not tell a lie. என்ன நடந்தாலும் அப்படின்னா compartment யூஸ் பண்ணிட்டோம். I will not tell a lie. என்ன நடந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். And the last one in our list is compartment என்ன நடந்தாலும் you need to learn English. என்ன நடந்தாலும் நீ இங்கிலீஷ் கத்துக்கணும். You need to learn English. Okay? Compartment you need to learn English. Okay friends, listen carefully. Compartment அப்படிங்கறத வந்து தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் ஆர் என்ன நடந்தாலும் சரி. இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம compartment யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரக்சர் compartment plus sentence or sentence plus compartment. இது தெரிஞ்சா வந்து ஈஸியா வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். Okay friends, this lesson was very useful to you. Stay home, stay safe, but don't stop learning. Try to improve your communication. I'll see you soon some other interesting class. Until bye bye. Take care.